السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إني لم أبعث لعانا وإنما بعثت رحمة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலாவின் பெரும் கிருபையினால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த புனிதமான ரபீஉல் அவ்வல் மாதத்தின் 12ஆம் நாள் தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 128வது திருவசனத்தில் சொல்வான்: லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்களது தூதர் உங்களிடத்தில் வந்துவிட்டார். மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். பொதுவாக நீண்ட நேரம் எதிர்பார்த்திருந்த ஒருவர் வருகிற போது அவர் குறித்த வர்ணனைகள் சொல்லப்படும். நாம் நீண்ட நேரம் எதிர்பார்த்த தலைவர் வந்து விட்டார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தன்மைகள் இருக்குமோ அந்த தன்மைகளை தான் சொல்லுவோம். அந்த தன்மைகளை எடுத்து சொல்லிதான் அப்படிப்பட்டவர் வந்துட்டார், இப்படிப்பட்டவர் வந்துட்டார் சொல்லுவோம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி சொல்கிறார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே உங்கள் தூதர் உங்களிடத்தில் வந்துவிட்டார் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது அந்த நபி குறித்த அந்த நபியினுடைய தன்மைகள், நபியினுடைய நல்ல விஷயங்களை அல்லாஹ் சொல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு கஷ்டம் கொடுக்கும். உங்களது சிரமத்தை, உங்களது கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நபி உங்களிடத்தில் வந்திருக்கிறார். நபியை பற்றி சொல்ல வேண்டும், அந்த நபி யார் என்பதை சொல்ல வேண்டும், அந்த நபி எப்படிப்பட்டவர் என்பதை சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த நபியின் தன்மையை சொல்கிற போது அந்த நபி அசீசுன் அலைஹிமா அனித்தும், உங்களுடைய சிரமம் உங்களுடைய கஷ்டம் யாருக்கு சிரமத்தை தருமோ யாருக்கு கஷ்டத்தை தருமோ அந்த நபி உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அவர் யார் என்பதை புரியுங்கள். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவர், உங்களை எப்படியாவது நல்வழிப்படுத்த வேண்டும், உங்களில் ஒவ்வொருவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும், உங்களில் யாரும் நரக வாசையை கூட நுகர்ந்துவிடக் கூடாது என்கிற பேராசை கொண்ட நபி உங்களிடத்தில் வந்திருக்கிறார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். எங்கேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியை பற்றி அவர் சிறந்தவர், அவர் அப்படிப்பட்டவர், அவர் இப்படிப்பட்டவர் என்ற வர்ணனையை அல்லாஹ் தவிர்த்து விட்டு இங்கே இந்த இடத்தில் நபியின் பிறப்பு குறித்து சொல்கிற, நபி உங்களிடத்தில் வந்து விட்டார் என்று சொல்கிற இந்த இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 3 தன்மைகள் பற்றி பேசுகிறார். அசீசுன் அலைஹிமா அனித்தும், ஹரீசுன் அலைக்கும், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த 3 தன்மைகளும் அந்த நபி நம்மீது கொண்டிருந்த அளவிலாத அன்பு குறித்து மட்டுமே பேசுகிறது. பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது அவர் அன்பு கொண்டவர், முஃமின்கள் மீது அவர் ஆதரவு வைத்தவர், முஃமின்கள் மீது அந்த நபி மிக மிக அக்கறை கொண்டவர். நபியினுடைய தன்மைகள் ஏராளம் இருக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நபியை வர்ணிக்க பயன்படுத்திய வார்த்தைகள் முழுக்க முழுக்க நாம் சார்ந்தது, நம்மை சார்ந்தது. ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பியல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். பொதுவாகவே குர்ஆன் ஒரு ஆயத்தை முடித்தால் அதோடு முடித்துக் கொள்ளக்கூடாது, அதனுடைய முன்பின் ஆயத்துகளையும் சேர்த்து பார்க்கணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு ஒரு இணைப்பை ஒரு ஆயத்துக்கும் இன்னொரு ஆயத்துக்கும் மத்தியில் வைத்திருப்பார். கொண்டாடப்பட வேண்டியவர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் நல்லவர், அவர் தீர்க்கதரிசி, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவர் சய்யிதுல் அன்பியா, அவர் அப்படிப்பட்டவர் என்பதற்காக வேண்டி மட்டுமல்ல, அவர் ஹரீசுன் அலைக்குமா அனித்தும் என்பதினால், அவர் உங்கள் மீது அன்பு கொண்டவர், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்பதினால், உங்களுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பு என்ன என்பதை புரிந்து நீங்கள் அந்த நபியை கொண்டாட வேண்டும் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனிதமான நாளில் நமக்குள் நாம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம், நமக்குள் நாம் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். உண்மையிலேயே நபி பிறந்தார்கள் என்றால் நபிக்கு தானே வாழ்த்து சொல்லணும், நமக்கா வாழ்த்து சொல்லணும்? ஏன் நமக்கு வாழ்த்து என்றால் அந்த நபியின் பிறப்பு நமக்கு தான் சுபோச்சனம், அந்த நபியினுடைய பிறப்பு, நபியினுடைய வருகை நமக்கு ரഊஃப், நமக்குண்டான அன்பை, நமக்குண்டான கருணையை பெற்று தந்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10வது சூராவில் 58வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், குல் பிஃضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நபியே நீங்கள் சொல்லுங்கள் நமக்கு முஃமின்களுக்கு, பிஃضலில்லாஹி வ பிரஹ்மத்திஹி, அல்லாஹ் உங்களுக்கு என்ன அருள் செய்திருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய அருள் ஃபضலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டும், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அவைகளை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள், அவைகளை நீங்கள் மகிழ்ச்சியாக நினைவு கூறுங்கள், அவைகளை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அப்படி மகிழ்ச்சிப்படுத்துவது ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். நீங்கள் எவ்வளவு பொருளாதாரம் சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் எவ்வளவு நற்பெயர் சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ, நீங்கள் என்னென்ன இந்த உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அத்துணை உலக காரியங்களை விட நபியினுடைய சந்தோஷத்தை, அந்த அருளை, அந்த ரஹ்மத்தை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவது ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் அனைத்தையும் விட அது சிறந்தது என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நமக்கு இறைவன் கொடுத்த அருளை நினைத்து பார்க்க சொல்கிறார், அதை பற்றி சந்தோஷப்பட சொல்கிறார், அது குறித்து நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி பெறட்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும்.
அப்படி மகிழ்ச்சி அடைவது பிதஅத் அல்ல, மகிழ்ச்சி அடைவது ஷிர்க் அல்ல, மகிழ்ச்சி அடைவது வகைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற, அது பொருளாதாரமாக இருந்தாலும் அது பதவியாக இருந்தாலும் ஏன் அது நன்மைகளாக இருந்தாலும் அவைகளை விட சிறந்தது நீங்கள் சந்தோஷப்படுகிற இந்த சந்தோஷம் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தை. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறானே, வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், சூரத்துல் லுஹால வல்லுஹால, வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு என்ன அருள் செய்திருக்கிறானோ, அல்லாஹ் என்னவெல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறானோ அதை நீங்கள் சொல்லுங்கள், அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கிறோம், எப்படி இருக்கு வியாபாரம், ஏதோ போகுது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என்ன குறை வச்சிருக்கான் நமக்கு, என்ன சிரமத்தில் ஆழ்த்தி இருக்கிறான் நம்மள, 10 பேருக்கு போய் நம்மளை கையெழுந்த வைத்தானா அல்லாஹ், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அல்லாஹ் பிச்சை எடுக்க வைத்தானா, நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். 4 பேருக்கு கொடுக்கும் கரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, 4 பேருக்கு செய்யும் தன்மையோடு அல்லாஹ் நன்மை வாழ வைத்திருக்கிறானே, எங்க நமக்கு அல்லாஹ் குறை வைத்தான்? எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்ல என்ன நமக்கு தயக்கம்? அப்படி சொல்லும் போது, எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தீங்க, நீங்க நல்லதான் கவனிச்சேன், என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை கவனிச்சு அனுப்பியிருக்கேன், நல்லா சாப்பிட்டுட்டு வெளியே வந்து என்னங்க எப்படி இருந்தது விருந்து அப்படின்னு நீங்க சொல்கிற ஒரு வார்த்தை உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக, உங்களை விருந்தளிப்பு செய்யணுங்கிறதுக்காக பல நாட்கள் யோசிச்சு என்ன டிஃபரெண்டா சாப்பாடு கொடுக்கலாம், என்ன அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னா யோசிச்சு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் வாங்கிட்டு வந்து எப்படியெல்லாம் நம்ம மனைவிக்கு சமைக்க தெரியுமோ அப்படியெல்லாம் சமைச்சு, எப்படியெல்லாம் உங்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில வந்து கை கழுவும் போது கொஞ்சம் உப்பு தூக்கலா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொன்னா எப்படி இருக்கும்? பட்ட கஷ்டம் எல்லாம் என்ன குறை? இவ்வளவு நல்ல வச்ச பின்னாடியும் இந்த மனிதனுடைய தன்மை என்னன்னா குறை சொல்லியே பழக்கப்பட்டது. சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்ததுக்கு நிறையான ஒரு வார்த்தை, நிறைந்த மனம் ரொம்ப ரொம்ப கம்மி. அல்லாஹ் சொல்வதை போல கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, என்னுடைய இபாதுகள்ல நன்றி செலுத்தவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்வளவு கொடுத்திருக்கேன், என்ன உங்களை கஷ்டப்படுத்திருக்கேன். கலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், என்னுடைய அடியார்களில் மிக மிக குறைவானவர்கள் தான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவ்வளவு கண்ணியப்படுத்திய பிறகு சந்தோஷமான வார்த்தைகள் சொல்வதை விட்டு குறையை தேடி அலைவது போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், நான் என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன், இந்த நல்லவைகளை சொல்லுங்கள். அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கா, அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. அதுதான் சிறப்பு, அதுதான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிக்கு அபிமார்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை கேட்காமல் கொடுத்த நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியினுடைய உம்மத்தாக, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்கியதற்கு தலைகீழ் நின்று வணங்கினாலும் தகுமா? நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலும் தகுமா? அந்த நபியை, அந்த நபியினுடைய பிறப்பை, அந்த நபியினுடைய வருகையை, அந்த நபியினுடைய வருகை குறித்து சந்தோஷப்படுதல் எப்படி மார்க்கத்திற்கு முரணானதாக இருக்கும்? எப்படி மார்க்கத்திற்கு சம்பந்தம் இல்லாததாக இருக்கும்? இறைவனுடைய கட்டளை அது. ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, சந்தோஷம் அடையணும். இன்னும் சில ஆயத்துகள் இருக்கு, அந்த ஆயத்துகளை படிக்க 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 சந்தோஷத்தை விடுவது தவறு என்பதும் நமக்கு புரியும். எவ்வளவு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அடுத்த ஆயத் ஃபைன் தவல்லோ, நீங்கள் புறக்கணித்தால், நீங்க அந்த ரசூலுடைய பிறப்பை கொண்டாட மாட்டீர்கள், நீங்கள் அந்த ரசூலுடைய பிறப்பை சந்தோஷமாக கருத மாட்டீர்கள். அந்த ரசூல் உங்களுக்கு வந்திருக்கிறார், அவர் உங்களுக்காகவே வந்தார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்களுக்காகவே வந்தார், உங்கள் மீது அன்பு கொண்டே வந்தார். ஆனாலும் நன்றி கெட்ட நீங்கள் அந்த நபியை நினைத்து பார்க்க தவறுகிறீர்கள், அந்த நபியின் வருகை குறித்து சந்தோஷப்பட தவறுகிறீர்கள். ஃபைன் தவல்லோ, நீங்கள் அந்த வருகையை புறக்கணித்தால், அந்த சந்தோஷத்தை புறக்கணித்தால், ஃபகுல், நபியே நீங்கள் அந்த மடையர்களுக்கு சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், என்னுடைய அல்லாஹ் எனக்கு போதுமானவன்,
எவ்வளோ புகழ்ந்துட்டான் என்ன, நீ என்ன புகழ்ந்து எனக்கு வந்து சேரப்போகுது, அதானே அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. யாரும் புகழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் புறக்கணித்தார், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களை எவ்வளவு புகழ்ந்திருக்கேன். இன்னக லஅலா குலுகின் அதீம், அதை விட பெரிய வார்த்தை வேணுமா? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அதை விட பெரிய புகழ் வேண்டுமா? சூரத்துல் கலமுடைய வார்த்தைகளில் அல்லாஹ் எப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியுடைய பார்வையை பற்றி பேசுகிறார், நபியினுடைய எண்ணத்தை பற்றி பேசுகிறார், நபியினுடைய நடத்தையை பற்றி பேசுகிறார். ஒவ்வொன்றையும் அணுவணுவாக ரசித்து பேசுகிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அவன் மீது நான் தவக்குல் வைக்கிறேன், புகழுக்கு அவன் போதுமானவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னார். அதனால் தானோ என்னமோ இந்த நபியினுடைய புகழும் நபியை புகழ்வதும், குறிப்பாக இந்த ஆயத்தும் கூட நபியை பிடிக்காதவர்களுக்கு, நபியை மறுப்பவர்களுக்கு, நபியை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு எரிச்சலாகவே தெரிகிறது. 19 குரூப்னு ஒண்ணு இருக்கு. அந்த குரூப் சார்பாக ஒரு குர்ஆனும் இருக்கிறது. இறுதி ஏற்பாடு அப்படின்னு அந்த குர்ஆனுக்கு பேரு. குர்ஆன் தனி குர்ஆன், நம்முடைய குர்ஆனும் அதுவும் ஒன்றல்ல. அந்த குர்ஆனுக்கு பேர் இறுதி ஏற்பாடு. எப்படி தௌராத்தையும் இன்ஜீலையும் அந்த மக்கள் பனு இஸ்ரவேலர்களும் யூதர்களும் மாற்றி விட்டார்களோ, குர்ஆனை மாற்ற முடியாது, கடைசி வரை இப்படித்தான் இருக்கும் என்பதனால் இதில் குறையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்மில் முளைத்த சில கயவர்கள் செய்த அயோக்கியத்தனத்தின் விளைவாக குர்ஆனுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன், இறுதி ஏற்பாடு, கடைசி இதான் கடைசி குர்ஆன் என்று ஒரு குர்ஆனை உருவாக்கி, அந்த குர்ஆன்ல சூரத்து தௌபாவினுடைய 9வது சூராவின் இந்த 2 ஆயத்துகளும் நீக்கப்பட்டிருக்கு. அந்த குர்ஆன்ல இந்த 2 ஆயத்து கிடையாது. அதை அந்த கூட்டம் குர்ஆன் தான் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால், நாம் வைத்திருக்கிற குர்ஆன் பொய்யானது, இது தவறானது. அவர்கள் இந்த 2 ஆயத்தை நீக்கி வைத்திருக்கிற இந்த குர்ஆன் தான் சரியானது, இதுதான் இறுதி ஏற்பாடு என்று சொல்கிற அந்த கூட்டம். ஏன் இந்த 2 ஆயத்தை நீக்கினாங்க? எதனால் நீக்கினாங்க? என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம். இந்த ஆயத்துல பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரഊஃப் என்கிற தன்மையையும் ரஹீம் என்கிற தன்மையையும் இந்த குர்ஆன் சொல்லுகிறது. இந்த குர்ஆன்ல ரഊஃபுர் ரஹீம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்றதனால, ரഊஃபானவன் அல்லாஹ் தான், ரஹீமானவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்குண்டான வார்த்தை இந்த 2. இந்த 2 வார்த்தையை, அல்லாஹ்வுக்குண்டான வார்த்தையை நபிக்காக புழங்கப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அல்லாஹ் சொல்ல மாட்டான். யார் சொல்றா? இன்னைக்கு வந்தவன் சொல்றான். அப்படி அல்லாஹ் சொல்ல மாட்டான். சரி, அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, குர்ஆன்ல இப்ப இருக்க, அப்படி சொல்லி இருந்தா அப்ப அது குர்ஆனா இருக்காது. கடைசி ஸ்டேட்மெண்ட் அதான். நீங்க இதை வச்சே யோசிச்சு பாருங்க. ஹதீஸ்களை எல்லாம் எப்படி இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்ததாக இருக்காது. ஏன் இருக்காது? என்ன ரீசன், என்ன காரணம்? ஏன் ரசூலுல்லாஹ் இதை அறிவிப்பு செய்யலன்னு எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டா, இந்த ஹதீஸ் அறிவுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி பேசி இருக்க மாட்டாங்க. ஏன் பேசி இருக்க மாட்டாங்க? அது இப்படி தப்பு இருக்கு, ஏன் அறிவுக்கு அது தப்பா படுது, அதனால ரசூலுல்லாஹ் பேசி இருக்க மாட்டாங்க. ஆனா அது ஹதீஸ் கிதாப்ல இருக்க, அது ஹதீஸ் என்று வருகிறத, அப்ப அதை என்ன பண்றது? ஹதீஸ்ல இருந்து தூக்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரியலன்னா என்ன செய்யணும்? அது ஹதீஸ் இல்லைன்னு மறுக்கணும். அதுதான் கடைசி கட்ட அறிவிலித்தனம். அந்த அறிவிலித்தனத்தை எந்த கூட்டம் செய்கிறதோ அந்த கூட்டம் தான் நபியை புகழ மறுக்கிறது, நபியை கொண்டாட மறுக்கிறது, நபியின் சந்தோஷத்தை மறுக்கிறது. இது போல குர்ஆனை மறுக்கிற ஒரு கூட்டம் நபியை பற்றி அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை, பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், தனக்குண்டான பெயரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிக்கு கொடுத்தான். அதை ஜீரணிக்க முடியாத ஒரு கூட்டம்
குர்ஆனே இல்லை என்கிறது, அது குர்ஆனுடைய வசனமே இல்லை என்கிறது. அதே போலத்தான் நபியை புகழுகிற சில வார்த்தைகளை சில கயவர்கள், இது நபியை புகழுகிற வார்த்தை அல்ல, இது நபியை உயர்ந்து புகழுகிற வார்த்தை, இது அப்படிப்பட்ட வார்த்தை, இது நபிக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல, அப்ப என்ன பண்ணணும்? புகழவே கூடாது. ரெண்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எப்படி இந்த கூட்டம் குர்ஆனை மறுத்து குர்ஆனுடைய வசனத்தை மறுத்து அதற்கு காரணம் சொல்கிற போது இது அல்லாஹ் சொன்ன வார்த்தையாக இருக்காது என்று சொல்லி அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த தன் பெயரை நபிக்கு கொடுத்த ரவுஃபையும் ரஹீமையும் மறுத்து குர்ஆனை விட்டு நீங்கி இஸ்லாத்தை விட்டே நீங்கி போனதோ அதே காரியத்தை அதே செயலை நஊது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மில் இருக்கிற ஒரு சிலரும் செய்து கொண்டிருப்பது வேதனை. அல்லாஹ் பாதுகாக்க. நான் ஏற்கனவே முந்தைய ஜும்மாவில் சொன்னேன், யூத நஸ்ரானிகளுக்கும் நமக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் அது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பற்றி பெருமையாக பேசுகிறார். வஜஅல்னாகும் உம்மத்தன் வஸத்தன் லிதகூனு ஷுஹதா அலன்னாஸ். நீங்கள் எல்லாம் நடுநிலையான சமூகத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற பட்டம் அது. சயகூலு சுபா 2வது சூராவுடைய ஆரம்ப ஆயத்தை எடுத்து பாருங்க, 2வது ஜுஸுவுடைய ஆரம்ப ஆயத்தை. அதுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற பட்டம், உங்களை உம்மத்த வசத்தா, உங்களை நடுநிலையான சமூகமாக நான் ஆக்கி இருக்கிறேன். லியகூனு ஷுஹதா அலன்னாஸ். நீங்கள் முன்னால் வந்த கூட்டத்துக்கும் எல்லா கூட்டத்துக்கும் நீங்கள் சாட்சியாளர்களாக இருக்கும் தகுதியை நான் தந்திருக்கிறேன் என்று நம்மை உயர்வுபடுத்தி வைத்திருக்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நடுநிலை சமூகம் என்கிறார். அந்த நடுநிலையை செய்யக்கூடியவர்கள் நாம். யூதர்களை போல நபிமார்களை மறுக்கல, நபிமார்களை வெட்டி கொள்ளல, நபிமார்களை அவர்களை தூற்றவில்லை, அவர்களை தூராக்கவில்லை. அதே போல பனு இவர்களை நஸ்ரானிகளை போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு நபியை இறைவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போய் கடவுளாக மாற்றி இறைவனாகவே மாற்றவில்லை. அதை இந்த உம்மத் செய்யவும் செய்யாது. நபியை தூற்றவும் செய்யாது, நபியை அல்லாஹ்வாக மாற்றவும் செய்யாது. இந்த இரண்டுக்கும் மத்தியில் நபிக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்கிற சமூகம் இந்த உம்மா, இந்த நபியினுடைய சமூகம் என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சர்டிபிகேட் உம்மத்த வசத்தா. நீங்கள் சரியான கூட்டம், நீங்கள் நபியை நபியாக, நபியை சரியாக மதிக்கிற கூட்டம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சர்டிபிகேட். சில கயவர்கள் இந்த அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட்டை நம்மள்கிட்ட இருந்து புடுங்கி நம்மை இவர்கள் இறைவர் ஸ்தானத்துக்கு நபியை புகழக்கூடியவர்கள். அப்படின்னா அல்லாஹ் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று தன் பெயரை நபிக்கே கொடுத்தாரே, அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் முஷ்ரிக்கா இருக்கணும்ல. நவுது பில்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் தானே அந்த வேலையை செஞ்சிருக்கான். முதல்ல தனக்குண்டான பெயரை அல்லாஹ் நபிக்கல்லவா கொடுத்திருக்கிறார். அப்ப யார் நபியினுடைய புகழை மறுக்கிறார்களோ அவர்கள் குறித்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், அவர்களை நீங்கள் புறக்கணியுங்கள் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நீங்கள் அவர்களை புறக்கணியுங்கள். நபிக்கும் அதைத்தான் சொன்னார், நபியினுடைய உம்மத்தான நமக்கும் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, அவர்களுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதீங்க, அவர்கள்ட்டயே பேசி பேசி உங்களுடைய காலங்களை கழிக்காதீங்க. இருக்கிற காலத்திலேயாவது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அதிகம் புகழ்ந்து அதிகம் அதிகம் ஸலவாத்துக்கள் சொல்லி அந்த நபிக்கு தகுதி உள்ளவர்களாக, அந்த நபியினுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதி உள்ளவர்களாக, அந்த நபியினுடைய திருக்கரங்களால் ஹவுதுல் கௌஸர் நீரை பருகும் பாக்கியத்துக்கு தகுதி உள்ளவர்களாக, அந்த நபியினுடைய ரவுதாவை மீண்டும் மீண்டும் தரிசித்து நேருக்கு நேர் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று நாம் மகிழ்ந்து ஸலவாத்து சொல்லும் பாக்கியம் பெற்ற சமூகமாக வாழுவதற்கு தயாராகுங்கள். ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். நபியினுடைய வருகை குறித்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அது குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எனவே நபி சம்பந்தமாக, நபியினுடைய மீலாது சம்பந்தமாக, நபியினுடைய பிறப்பு சம்பந்தமாக, நபியினுடைய வருகை சம்பந்தமாக கொண்டாடுவதும் சந்தோஷப்படுவதும் இறைவனுடைய கட்டளைக்கு உகந்தது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் செய்கிற காரியம். மீலாதை புறக்கணிப்பது, நபியினுடைய வருகையை புறக்கணிப்பது, நபியினுடைய வருகையை சந்தோஷப்படுத்தாமல் இருப்பது, அது அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிய செயல், அல்லாஹ் சொன்ன வார்த்தையை மீறிய செயல் என்பது புரியணும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே, திங்கட்கிழமை நான் நோன்பு வைக்கிறேன்,
யார சொல்லலாம், ஏன் நோன்பு வைக்கிறீங்க? அன்று நான் பிறந்தேன், அன்னைக்கு நான் பிறந்தேன், திங்கட்கிழமை நான் பிறந்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? நம்ம அறிவு என்ன சொல்லுது? எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க? நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன், அப்படித்தானே சொல்லி முடிச்சிருக்கணும். நான் அன்னைக்கு பிறந்தேன் என்றால் அதுக்கு என்ன பொருள்? நான் பிறந்த தினத்தை, நாளை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன், நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வச்சிருக்கிறேன், அதான் அதனுடைய பொருள். அபூ கத்தாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, முஸ்லிமுடைய 1978வது சஹீஹான ஹதீஸாக பதியப்பட்டிருப்பது, சுஇல அன் ஸௌமில் இத்னைன் ஃபகால் ஃபீஹி உலித்து வ ஃபீஹி உன்ஸில அலைய. அன்றுதான் நான் பிறந்தேன், அன்றுதான் எனக்கு வஹியும் அறிவிக்கப்பட்டது, அந்த திங்கட்கிழமையில தான் எனக்கு வஹியும் அறிவிக்கப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 19வது சூராவின் 33வது ஆயத்தில் சொல்கிறார், வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅத்து ஹய்யா. அவர் பிறந்த நாளிலும் அவர் இறந்த நாளிலும் அவரை மறுமையில் எழுப்பப்படும் நாளிலும் அவர் மீது அல்லாஹ்வின் சலாம் உண்டாகட்டுமாக. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 19வது சூராவின் 15வது ஆயத்தில் சொல்கிறார், வஸலாமுன் அலைஹி யௌம உலித வ யமூத்து வ யௌம யுபஅத்து ஹய்யா. அவர் பிறந்த நாளிலும் அவர் இறந்த நாளிலும் அவர் எழுப்பப்படும் நாளிலும் அவர் மீது அல்லாஹ்வின் சலாம் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்தெல்லாம் பிறந்த நாள் குறித்து பேசுகிறார். பிறந்த நாளில் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிற வார்த்தை அது. எனவே பிறந்த நாளுக்கு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதித்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அந்த நாள் கொண்டாடப்பட வேண்டியது, சந்தோஷப்பட வேண்டியது. மார்க்கம் அனுமதித்த ரீதியில் உண்டான எல்லா சந்தோஷங்களும் எல்லா கொண்டாட்டங்களும் அந்த நாளில் செய்யப்பட வேண்டியது. அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டளை கிணங்க செய்யப்படுவதுதானே தவிர இறை கட்டளையை மீறி, நபியினுடைய வார்த்தையை மீறி செய்யப்படுகிற காரியங்கள் இல்லை என்பதை நம்முடைய மனதில் ஆழ பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறுதி மூச்சு வரை நம்முடைய நாவுகளை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லும் நாவுகளாக ஆக்கி அருள் புரிவானாக. இறுதி மூச்சு வரை நம்முடைய பேச்சுக்களை அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி பெருமைப்படுத்தி பேச்சும் பேச்சுக்களாக அல்லாஹ் நம் நாவுகளையும் நம் பேச்சுக்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நபியினுடைய மஹப்பத்தை இறுதி மூச்சு வரை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இஸ்லாமிய சமூகம் அனைத்துக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அந்த மஹப்பத்தின் வெளிப்பாடாக நபியினுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் வாழ்வில் ஏற்று நடக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.